ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு டேஸ்டியான பூசணிக்காய் பச்சடி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சமயத்தில் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மற்ற நேரங்களில் அவ்வளோவா கிடைக்காது. இந்த தை மாதங்களில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் இதுவும் ஒன்று பாருங்கள். இந்த பச்சடி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த பூசணிக்காய் தடியங்காங்கிறது வேறு, இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இதுதான். இதை என்ன பண்ணுங்கள், தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நல்லா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. தோலை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பழுத்தது, நீங்கள் காயாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தோலை சீவிட்டு நல்ல இந்த மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு குக்கரில் வேக வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். இந்த மாதிரி இந்த சைஸில் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 வந்து நான் மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பூசணிக்காய்க்கு வந்து நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது லைட்டாக கொஞ்சம் பழுத்துருச்சு. நீங்கள் காயாக இருந்தாலும் பரவாயில்ல, மாங்காய் வந்து உங்களுக்கு காயாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 நல்ல பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை என்ன செய்யுங்க, ஒரு பகுதியை என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த பூசணிக்காய் இந்த மாங்காய் அதில் ஒரு பகுதி வெங்காயத்தை இதோடு சேர்த்து குக்கரில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு இல்லை. இது வந்து ஆல்ரெடி தண்ணி காய்ங்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 300 மில்லி தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் பொழுது இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பொழுதுமே உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. லாஸ்ட்டு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 விசில் போதும். மேக்ஸிமம் 3 விசிலே போதும். ஆனால் ஒரு 4 விசில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், தோலை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி பாருங்கள், இது தண்ணி காய்ங்கிறதுனால ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் குக்கரில் செய்யாட்டாலும் சாதாரணமாக ஃப்ரை பேனில் கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கு நல்லா கொஞ்சம் முங்குற அளவுக்கு கூட வேண்டாம். அதில் அரை பங்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பேனில் வெங்காயத்தோடு தாளித்து கொட்டி வதக்கி கூட இந்த பச்சடியை நீங்கள் செய்யலாம். நான் இப்போ வந்து ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு செய்கிற மாதிரி இந்த குக்கரில் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் வந்து குக்கர்லேயே எப்படி தொடுகறி நம்ம எல்லாம் வேக வைக்கணும், எப்படி காயெல்லாம் வேக வைக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மரக்கரண்டி மத்து இருந்தால் எதையாவது ஒன்றை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடாக இருக்கையிலே மசிச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நல்ல 1 கப்பு தேங்காய், நல்ல ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2-3 பூண்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மிளகாய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பூசணிக்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்கும். அதனால தான் காரம் கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாதத்துக்கோ அல்லது சாம்பார் வச்சு சேர்த்து சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் இதாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், கூட ஒரு 2 மிளகாய் வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து 5 மிளகாய் வச்சுருக்கேன். நல்ல அவியலுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா மிக்சியில் என்ன பண்ணுங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. எவ்வளோ தூரம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இந்த மசிச்சு வச்ச அந்த பூசணிக்காயோடைய இப்போ சேர்த்துருவோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ பார்த்துருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம அந்த பச்சடியில் இப்போ சேர்த்துருவோம். சேர்த்துட்டு என்ன செய்யுங்க, ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூட்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பச்சடின்னு நாங்கள் சொல்லுவோம் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு நம்ம இந்த பச்சடியோடு சேர்த்துட்டு கிண்டி விட்டு இறக்கிற வேண்டிதான். ஒரு சூப்பரான ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு பச்சடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பூசணிக்காவானது கொஞ்சம் குளிர்ச்சியானது. அதனால் கொஞ்சம் த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் குளிர்ச்சிங்கிறதுனால உங்களுக்கு வந்து த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாருமே இந்த பூசணிக்காய் கூட்டை எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு சாம்பாருக்கு சரி, ஒரு புளிக்குழம்புக்கு சரி, ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் பாருங்கள். ஆல்ரெடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சடி வகைகள் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.